திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைக்க துவங்கியவர் இளையராஜா. அந்த படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. அப்போதெல்லாம் எல்லோரின் வீட்டிலும் ரேடியோ மட்டுமே இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் அன்னக்கிளி உன்னை தேடுதே பாடல் ஒலிபரப்பாகும். அப்போது ஒவ்வொரு வீட்டிலும் தொடர்ச்சியாக ரேடியோவை ஆன் செய்வார்களாம். இதை இளையராஜாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்தான் இளையராஜா. இவர் பிறந்தபோது இவரின் அப்பா இவருக்கு வைத்த பெயர் ஞானதேசிங்கன். பள்ளியில் சேர்க்கும்போது ராஜையா என மாற்றிவிட்டனர். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாம் இவரை ராசையா என அழைத்திருக்கிறார்கள். சென்னை வந்து இசையை பயின்ற போது மாஸ்டர் அவரின் பெயரை ராஜா என மாற்றியிருக்கிறார். அன்னக்கிளி படத்தில் இசையமைக்கும் போது அப்படத்தின் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் ராஜாவின் முன்பு இளையராஜா சேர்த்து இளையராஜா என மாற்றினார். அதன்பின் அதுவே அவரின் பெயராக மாறிவிட்டது. 80களில் முக்கியமான இசையமைப்பாளராக இளையராஜா இருந்தார். அப்போதிருந்த எல்லா முன்னணி நடிகர்களின் படங்களுக்கும் இவர்தான் இசை. ஒரு படத்தையே காப்பாற்றும் ஆற்றல் அவரின் இசையில் இருந்தது. இப்போதும் படங்களுக்கு இசையமைப்பது, இசை கச்சேரிகளை நடத்துவது என பிஸியாக இருக்கிறார். லண்டனில் சிம்போனி இசையையும் நிகழ்த்தியிருக்கிறார். இது இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும்படி அமைந்திருக்கிறது. இந்நிலையில் ஒரு விழாவில் பேசிய இளையராஜா அவர் பார்த்த சினிமா ஷூட்டிங் தொடர்பான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். 8ஆம் வகுப்பு படிக்க பணம் இல்லாமல் வைகை அணையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கு இயக்குனர் ஸ்ரீதர் வந்திருப்பதாக சொன்னார்கள். ஸ்ரீதர் எனக்கு பாரதி ராஜாவுக்கு, என் அண்ணன் பாஸ்கரனுக்கு மிகவும் பிடித்த இயக்குனராக இருந்தார். எனவே அவரை பார்க்க ஓடினோம். வெண்ணிராடை ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. ஜெயலலிதா மேடம் அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டும் பாடும் பாடலுக்கு நடனம் ஆடி கொண்டிருந்தார். அதுதான் நான் பார்த்த முதல் ஷூட்டிங். ஜெயலலிதா மேடத்திற்கும் அதுதான் முதல் திரைப்படம் என பேசியிருந்தார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.